முடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. 2017ஆம் ஆண்டு கர்நாடகாவுடைய முதலமைச்சராக சித்தராமையா இருந்தபோது மைசூர் நகர மேம்பாட்டு கழகத்துல முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கு எப்படி தொடங்கியது என்றால், மைசூர் நகர மேம்பாட்டு கழகம் மைசூர் நகர மேம்பாட்டிற்காக குறிப்பிட்ட இடங்கள்ல அவர்கள் தானாக முன் வந்து நிலங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஈடான நிலத்தை வேறு ஏதேனும் ஒரு பகுதியில் அந்த குறிப்பிட்ட நிலதாரர்களுக்கு வழங்குவதுதான் இந்த மைசூர் நகர மேம்பாட்டு கழகத்தினுடைய பணி. அந்த வகையில கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடைய மனைவிக்கு இந்த விதிகளை மீறி அதிக மதிப்புடைய இடங்களை மைசூர் நகர மேம்பாட்டு கழகம் வழங்கியதுல பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது என கூறிதான் அமலாக்கத்துறை இது தொடர்பான வழக்குகளை பதிவு செய்திருந்தாங்க. இந்த வழக்குல அப்போதைய மைசூர் நகர மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் கர்நாடக முதலமைச்சர் மற்றும் அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடைய மனைவி உள்ளிட்டோருடைய பெயர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில கடந்த ஜனவரி மாதம் கூட இந்த வழக்குகள் தொடர்பாக அடுத்தடுத்த சம்மன் அனுப்பப்பட்டு வழக்கு விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலே இன்று அமலாக்கத்துறை வெளியிட்டக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின்படி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் முடா வழக்கில் தொடர்புடைய பிற சொத்துக்கள் என்ற அடிப்படையில 92 அசையா சொத்துக்கள் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ தகவல்களை அமலாக்கத்துறை வழங்கி இருக்கிறாங்க. இந்த முடா வழக்குல மைசூர் மேம்பாட்டு நகர இந்த வழக்குல இதுவரைக்கும் இந்த வழக்கு தொடர்பாக 400 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம் 2002 கீழ் இந்த நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இன்றைய தினம் 92 கோடி ரூபாய் 92 அசையா சொத்துக்கள் 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாம் அமலாக்கத்துறை முடக்கி இருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு தொடங்கப்பட்டதிலிருந்து இப்போது வரை, அதாவது இன்றைய தேதி வரைக்குமே 400 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை இந்த வழக்குகள் தொடர்பாக முடக்கம் செய்திருப்பதாகவும் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஜானி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.